முதல்ல இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளரும் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேனா ஃபாதராக வந்திருக்கேனா? ஏன்னா பாப்பா இப்போ அனன்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அனன்யாவும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்குது. எடுமா, சரி. இதான் இப்போ ராமகிருஷ்ணன் சொன்னபடி ஷார்ட் ஃபிலிம்னா இப்படி தானே, இந்த மாதிரி. சரி, பரவாயில்ல, எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன், என்னம்மா என்ன கதை, நான் சொல்கிறேன் சொல்கிறேன். அப்புறம் கரிஷ்மா சொன்னாங்க, நம்ம கரிஷ்மாட்ட கேளுமான்னு. சரி, நம்ம கரிஷ்மா என்ன இல்லை சொல்கிறேன். சரி, ஏன்னா இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை. எனக்கு கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல. இங்கே மேடையில் பல இருக்கா, இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேங்க, இல்லை நான் யாரையும் சொல்லலை. ஸோ பாப்பா வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே நான் சொன்னேன், சரி என்ன எடுக்கிறீங்க, பரவாயில்ல. நான் சொன்னேன், இந்த பட்ஜெட் இதாவது இவ்வளோ ஆகுதுன்னு. சரி, பரவாயில்லம்மா. அப்புறம் என்னன்னு தெரியல, நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கோவம் ஆயிடுச்சா என்ன தெரியல. என்னம்மா கதை, என்னம்மா, படம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னுச்சு. சரி, இதுக்கு மேலே கேட்டால் நல்லா இருக்காது. சரிம்மா, ஓகே, எடுங்க. அப்புறம் ஷூட்டிங் போனாங்க, எல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் போகிறாங்க, எல்லாம் ஓகே. என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது? இவ்வளோ தான் டேடி, இந்த கேமரா இதெல்லாம் ஆகுதுன்னு. ஏம்மா இது தெரிஞ்சு தான் நான் 10 படம் எடுத்துருப்பேனாம்மா. ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதாக எக்ஸ்பென்ஸும் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு. தென் சரி, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஐ ஷுட் கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு கிச்சா, த கேமராமேன். ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு குணந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லோரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப. அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட். அதே போல் நடித்த ராம் நிஷாந்த் அண்ட் மிருத்துலா, ரைட்? ஸோ 2 பேரும் வேலை வாங்கின கரிஷ்மா நான் சொன்னபடி. ஏன்னா ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம், நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகேன்னு. பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி. இஸ் அ சிற்பி, சாரி, சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குனரோட வேலை அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா ஹேவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டிங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அண்டு அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன், நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பேசுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி. நான் சொன்னது ஒன்று கூட பேசலை. சரி, இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணன்கிட்ட கேட்கணும், பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஓகே, எல்லா பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி த ஹோல் டீம் ஹஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப். மெயினாக இன்றைக்கி நான் இப்போ எப்படி சொல்கிறதுனா, விதார்த் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் பிரதர் தேங்க்யூ. அண்ட் சார் தேங்க்யூ. அண்ட் சர்மன் சார், எல்லாருமே. ஏன்னா நான் இப்போ 2 சைட்லையும் பேசணும். ஆஸ் அ கெஸ்ட்டாகவும் பேசணும், ஆஸ் அ வந்து ஃபாதர் சொன்னோம். எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க, அடுத்த படமும் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் பேர்டுன்றது பாப்பா அனன்யா மேடம், சாரி பாப்பா, ஓகே, அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா, நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸு. அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும். அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோட ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். So Ananya will be there always, and with my supports, I think so, right? Always. So good. Thank you, sir. Thank you so much. Thank you, everybody. Thank you. Finally, பார்த்தீங்களா, நானும் இங்கிலீஷ்லேயே பேசிட்டேன். நன்றிகள். Thank you.